நம்ம ஒரு ஒரு சங்கீதத்தை நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் சேர்ந்து 21வது சங்கீதத்தை, ஆமீன், 21வது சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 21 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பினாலே எவ்வளவு களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி உம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டால் நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவர் நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்கினீர். அவரை உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருக்கிறார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினிக்கு சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்தினாலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனிகளை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுப்புத்திரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவனையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமலே போயிற்று. அவர்கள் லக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். இந்த இடத்துல அவர் அப்படின்ற இடத்துல, நீர் அப்படின்ற இடத்துல உங்க பேர் போடணும். கவனிங்க, இன்னையிலிருந்து நீங்க அடுத்த மந்த் நம்ம இந்த தொழில் செய்கிறவர்களுக்காக கூட்டத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை குறைஞ்சது ஒரு 100 டைம்ஸ் 100 டைம் இந்த அவர் இந்த நீர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய நெய்மை யூஸ் பண்ணி, இப்போ பாருங்களேன், அதில் நீங்க வாசிக்கும் போது 2வது வசனத்தை வாசிப்பீர்னால், என்னுடைய மன விருப்பத்தின்படி நீர் எனக்கு தந்தருளி என்னுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதத்தோடு நீர் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்து எங்கள் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். ஆமென். நான் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டால் நீர் எனக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். ஸோ கவனிங்க, இந்த 21வது சங்கீதம் அப்படின்றது முழுக்க ஒரு தலைவனுக்காக, ஒரு தலைவிக்காக, ஒரு பிஸ்னஸ் மேனுக்காக, ஒரு தொழில் செய்கிறவர்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பிளஸ்ஸிங் இருக்கும். ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி நடத்த போறார் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிளஸ்ஸிங் எல்லாம் உங்க தலையின் மேல அப்படியே இருக்கட்டும். அதனால அடுத்த மாதம் இந்த கூட்டத்துக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை ஒரு 100 டைம் உங்க பேர் போட்டு நீங்க அப்படியே எனக்கு ஆண்டவர் செய்ய போறாரு, எனக்கு ஆண்டவர் செய்ய போறாரு அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதுல வெறும் இந்த மீட்டிங்ல ஆண்டவர் உங்களுக்கு பிசினஸ் பண்றது எப்படி அந்த விஷயத்தை மட்டும் கர்த்தர் கற்றுக் கொடுக்காம, முதல்ல ஆண்டவர் நம்மளை முதல்ல கட்ட போறாரு. நம்ம கட்டப்பட போறோம். நம்ம கட்டப்பட்டுனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுத்தி இருக்கிறது எல்லாவற்றையும் தேவையான அளவு ஆண்டவர் கட்டுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அவ்வளவுதான். நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே தன்னை போல ரெடி ஆயிடும். நீங்க ஸ்டடி ஆயிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே ஸ்டடி ஆயிடும். நம்ம தான் தடுமாறிட்டு இருக்கிறோம். நம்ம ரெடியாக சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் சரி செய்வார். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை தெளிவாய் பேசியிருக்கிறார். ஸோ இன்னைக்கு கொடுத்த செய்தி இது ஆன்லைன்லையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால ஒருவேளை இந்த செய்தியை இன்னொரு டைம் கேட்கணும்னா கூட நீங்கள் இன்னொரு டைம் கேளுங்க.
ஆமே. நான் உங்கள் எல்லாருக்காகவும் இப்போ ஜெபிக்க போகிறேன். ஸோ எல்லாரும் கடைசியாக ஒரு விசை வந்து இந்த இப்போ எல்லா மந்தோட இந்த வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு இங்கே சர்ச்சில் வைக்கிறது தான் வசதியாக இருக்கும் என்னன்னு தெரில. ஆமாம், சரி, முடிஞ்சால் அப்போ வந்து இனி உங்களுக்கு எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி வசதியான இடத்துல வைப்போம். ஆன்லைன் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து லீடருக்கான ஒரு மீட்டிங், லீடர்ஷிப்புக்கான மீட்டிங். இதில் வந்து ஜஸ்ட்டு இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோம் பண்ணாலே நமக்கு போதுமானது. ஆமேன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து பிஸ்னஸ் இங்கே பேசாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கடன் இந்த இடத்துல பேசாதீங்க. இந்த பிஸ்னஸ் இந்த மீட்டிங்கில், தொழில் செய்யக்கூடிய மீட்டிங்கில் ஸ்பிரிச்சுவலை தவிர வேற எதையுமே கொண்டு வராதிங்க. அது பிஸ்னஸ்ஸு, அது எல்லாமே வேற. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது அது நம்ம ரெண்டுலேயும் உண்மையாக இருக்கணும். ஆனால் ஏன் அப்படின்னா, அந்த பணத்தினால எதுக்கு ஒரு வருத்தம், இல்லைன்னா அந்த கடனால எதுக்கு வருத்தம். அதனால முடிஞ்ச 99% யாருமே வந்து இந்த ஃபெலோஷிப்புக்கு வர்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒருவேளை சில பொருட்கள் வந்து சிலர்கிட்ட கம்மியாக கூட கிடைக்கலாம். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, 3% அதை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எந்த டென்ஷனும் நமக்கு இல்லை. இல்லைன்னா அது வந்து என்னமோ உடஞ்ச உடனே நமக்கு எதுக்கு வருத்தம் வரும்னு சொன்னால் வாங்கி கொடுத்தவங்க மேலே வருத்தம் வரும். அவங்க ஏன் எனக்கு இப்படி தந்தாங்கன்னு தோணும். 3வது நபரிடத்துல வாங்கி உடஞ்சா நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி கூட உடஞ்சிச்சுன்னா ஏன் பிரதர் இப்படி சொல்லியிருக்க கூடாதான்னு நினைப்போம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் இதுக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸோ, இங்கே ஒரு பிஸ்னஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், இவங்க ஆர்டர் கொடுத்தா நல்லா இருக்கும், இவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்கல. நான் சொல்கிறேன், ஆர்டர் உங்களுக்கு தராது தெரிஞ்சவங்க கூட உங்களுக்கு ஆர்டர் தர்றதை குறித்து நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு எங்கெங்கேயோ கத்தர் வச்சிருக்கிறாரு. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. தெரிஞ்சவங்க உங்களுக்கு கொடுத்தா தொந்தரவு தான். தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா நிறைய நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அது ஏதாவது பிரச்சனை வரும், அது ஏதாவது வருத்தம் வந்தால் கேட்பாங்க. அதனால எதை குறித்து நீங்கள், உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். உங்கள் நம்பிக்கை உங்கள் மேலேயும் நம்முடைய பிஸ்னஸ் மேலே இல்லை, கர்த்தர் மேலே தான் நம்முடைய நம்பிக்கை. ஆண்டவர் நினைச்சாருன்னா கர்த்தர் எவ்வளவு பெரிய மடையை நமக்காக திறக்க வல்லவராக இருக்கிறார். திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிற கர்த்தர், அவர் எங்கிருந்தும் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். தூர தேசத்திலிருந்து நமக்கு நற்செய்தியை கொண்டு வருகிற கர்த்தர். அதனால அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களை பிளஸ் பண்ணணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா அதை தடுப்பதற்கும் முடியாது. அது எங்க இருந்தாவது அந்த உதவியை கர்த்தர் அனுப்ப வல்லவர். ஸோ அதனால் இந்த ஃபெலோஷிப்பில் நிறைய பேரை நீங்கள் வந்து இணைச்சிருங்க. அதே போல் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அனுப்புறதுனால அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே அந்த ஃபுட்டுக்காக ஒரு 50 ரூபாய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே செலுத்திடுறீங்க. ஆனால் இப்போ வந்து அந்த நீங்கள் பண்ணுற அந்த புக் பண்ணுறதுலையே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். அதிலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் மோஸ்ட்லி அதில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து தடுமாற்றம் இருக்காது. இல்லைன்னா எத்தனை பேருக்கு பண்ணலாம் அப்படின்ற தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அந்த சாப்பாடு இதில் செய்யலாம். இதில் எல்லாம் நம்ம வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆண்டவரும் ரொம்ப எதிர்பார்க்குறார். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம மோஸ்ட்லி இங்கே கூடுறது மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இப்போ கடைசியாக வந்து ஒரு ஜெபம். இந்த ஆன்லைன்லேயும் கிட்டத்தட்ட நிறைய பேர் 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் காமிக்கும். நான் என்னென்னா, இது வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து 3வது சாட்சி. இந்த ஜெபம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3வது சாட்சி வருது. ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து உங்களுடைய சாட்சி நிறைய நான் வாசிக்கணும். அதனால் கர்த்தர் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவாராக. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னும் நிறைய டைம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால இன்னைக்கே போட்டு ஒன்றும் குழப்பிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா போவோம், மெதுவா காலடி எடுத்து வைப்போம். ஒன்றும் பண்ண போறது இல்லை. என்ன கோடி சம்பாதிச்சிருந்தா என்ன போகும்போது கொண்டா போகிறோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மெதுவாக போவோம். மோஸ்ட்லி நீங்கள் நல்லா இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா இருந்து அவ்வளோ சம்பாதிச்சுட்டு நீங்கள் நல்லா இல்லைன்னா, அவ்வளோ சம்பாரிச்சு நீங்கள் சந்தோஷமா இல்லைன்னா, அவ்வளோ சம்பாரிச்சு உங்கள் குடும்பம் நல்லா இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? எந்த யூஸும் இல்லை. அதனால ஆண்டவரை பொறுத்த அளவில் நீங்கள் ஆலயம். அதனால இது எப்படி இருக்கணும்னா நல்லா இருக்கும். அதனால் உங்களையும் என்னை நல்லா பார்த்துக்கிறதுக்குள்ள ஞானத்தை கர்த்தர் தருவார். கரங்களை எல்லாரும் கோர்த்து பிடித்து, ஏசப்பா இன்னைக்கு துவங்கினதுலேருந்து நான் கட்டுவேன்னு எங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறீங்க. பாழாய் போனதை கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்பா ஆரம்பிச்சு விட்டு தடையாக இருக்கிறத நான் கட்டி எழுப்புவேன்னு நீங்கள் சொன்னீங்க.
ரொம்ப நாளைக்கு முன்னாடி உன் மனசுல இருக்கிற யோசனை அதை நான் திரும்ப கட்டி எழுப்புவேன்னு சொன்னீங்க. நீர் இன்றைக்கு எங்களுக்கு ஆரம்பித்ததுக்கு கட்டுகிற தேவனாய் நீர் வெளிப்படுகிறீர். நீர் கட்டுகிற தேவன், நீர் கட்டுகிற தேவனாய் நீர் வெளிப்படுவீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு சொன்ன ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதற்கு உங்க மகிமை இப்பொழுது கடந்து வருவதாக. எங்களுடைய சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை எந்த ஊர் எந்த நாட்டிலிருந்து ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த மகிமை அவர்களை தொடருவதாக இயேசப்பா, தொடருவதாக இயேசப்பா. ஆண்டவரே, இந்த வருடம் முடிகிறதற்குள்ள இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாற்றம் நீங்க தரணும் ஆண்டவரே. ஒரு கையளவு மேகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. அடுத்த ஒரு ஸ்டெப் நீங்க வச்சதை எங்க கண்கள் காணணும் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு தைரியத்தை கர்த்தர் கட்டளை இடுங்க ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இருக்கிற பயங்களை விலக்குங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்கய்யா. ஏசப்பா, உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விருட்சம் பட்டு போகும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களே அப்பா. இந்த வேலை பட்டு போயிடும், இந்த தொழில் பட்டு போயிடும், இந்த குடும்பம் பட்டு போயிடும்னு நினைக்கிறாங்களே. ஆனா பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு அதை மீண்டும் வளர்த்துவதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், அந்த தொழிலுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மனுஷீக ஆவிகள், எல்லா சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி நாங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமலே போவதாக இயேசுவின் ரத்தத்தை பிரதர் மேல தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை சிஸ்டர் மேல தெளிக்கிறேன், எங்க அம்மா மேல, ஐயா மேல இயேசுவின் ரத்தத்தை, பிள்ளைகள் மேல, வாகனத்தின் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த வீட்டினுடைய நிலை காலில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த தொழில் ஸ்தலத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவினுடைய ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பாதுகாத்ததோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உம்முடைய பிள்ளைகளையும் சுற்றி இருக்கிற அத்தனையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நீங்க அந்த அற்புதத்தை செய்ததற்காக உமக்கு நன்றி. இப்போ எல்லாருடைய கைகளையும் ஊழியக்காரனுக்கு நேராய் நீட்டி இந்த கம்ஃபர்ட் திருச்சபையை ஹல்லேலூயா 21 ஆண்டுகளாய் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நடத்திட்டே வருகிறது. ஆண்டவர் தான் நடத்துறாரு, கர்த்தர் தான் வளர்த்துறாரு. ஆனா இப்போ சத்துரு பயங்கரமா போராடுறான், ரொம்ப போராடுறான். இந்த ஊழியத்தை கெடுக்கணும்னு நினைச்சு போராடுறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்காய் நிற்கிறவர், வழக்காடுகிற தேவன். அதனால ஆண்டவரே, இந்த பகுதிக்கு, இந்த பட்டணத்துக்கு எழுப்புதல் வர்றதற்கு எங்க ஊழியக்காரனை மறைச்சிருங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை மறைச்சிருங்க ஏசப்பா. சத்துருடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த ஊழியத்திற்கு விரோதமா இருக்கிற எல்லா பொய்யின் ஆவிகளை கர்த்தர் இப்பொழுது நிர்மூலமாக்குவீராக இயேசுவே. தேவையற்ற செய்திகளை ஆண்டவரே, பொய்யான தகவல்களை ஆண்டவரே கொண்டு போய் யார் சேர்த்தாலும் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும், அவர்களுக்கு ஒரு தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபிக்க ஜெபிக்க அந்த பாதுகாப்பு வரட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். இங்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. உலகளவிய அளவிற்கு இந்த ஊழியம் நிறைய அடுத்த யங் ஜெனரேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் மாறணும். அடுத்த ஒரு பெரிய வாலிபர் கூட்டத்திற்கு இது எடுத்துக்காட்டாய் மாறணும். இங்க இருந்து உலகத்தை கலக்கிற ஊழியர்கள் எழும்புவார்களாகப்பா. நீங்க மறைச்சு ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா. ஊழியக்காரனை மறைக்கிறோம், பாஸ்டர்மாவை மறைக்கிறோம், பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம், சபை ஜனங்களை ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம், ஒவ்வொரு லீடர்ஸ் தலைவர்களை மறைக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு பின்பாக இருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் இயேசுவினுடைய ரத்த கோட்டைக்குள்ள ஆமே நாங்கள் மறைச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். இன்றைக்கு இந்த ஊழியத்தில் என்னோடு கூட இருக்கிற பிள்ளைகளை நடத்துங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள், ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க மேல உங்க ஆசீர்வாதம் கூடவே இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.